வணக்கம், நான் தான் சௌமியா. நம்ம 75 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 3 ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஸோ எழுந்து வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அப்போ நல்லா சில்லுன்னு காற்றடிக்கும். அந்த தூக்கம் கலையிறதுக்காக கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருப்பேன். அப்போ லைட்டாக கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சூடாக, ரொம்ப சூடாக கிடையாது, லைட்டாக ஒரு கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் போயிட வேண்டியதான். ஸோ அது மட்டும் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட்டு பண்ணுறது இது தான். காலையில் அலாரம் வச்சுட்டு படுத்துப்பேன். ஸோ அலாரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். ஸோ தூக்கத்துலேருந்து எழுந்து போய் நம்ம அலாரத்தை ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அண்ட் தண்ணி குடிச்சிட்டு அப்போ கொஞ்சம் நேரம் வெளியே நின்றுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி நானும் இன்னொரு சிஸ்டர் 2 பேர் சேர்ந்து வாக்கிங் போகணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தூரமாக போவேன். இல்லைனா நான் ஒரு 5 சர்க்கிள் மட்டும் ஊரை சுற்றி நடந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தூரம் பீச்லாம் போகலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்டு வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியாக பண்ணிவிடுவோம். பட் ஆனால் அதை நினைக்காத வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. சில சமயங்களில் இப்போ பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த ஸ்பார்க் வரும்ல, ஸோ அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம மாட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது லைஃப்பில் எந்த ஒரு மொமெண்ட்டாக இருந்தாலுமே சரி, பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை படிக்கணும், இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த தாட் வரப்போவே அதெல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு நாளும் நம்மளை பார்த்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அண்டு கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறமா பீச் பக்கம் நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பீச் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் நனைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அந்த சன்ரைஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்டு காலையில் எழுந்து சன்ரைஸ் பார்க்குறது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே நடுவில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். காலையில் எழுந்துறதே ஒரு 9:30 10 அந்த மாதிரிலாம் எழுந்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணணும். அண்ட் முக்கியமாக இதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. காலைல ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ லீவ்லாம் முடிஞ்சிருச்சு. யாராச்சும் அந்த ப்ராக்டிஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா சீக்கிரமாக எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பவுமே நைட்டு நான் லேட்டாக தூங்குனேன், அதனால் என்னால் காலைல எழுந்திருக்க முடியல அப்படின்ற தாட்டை விட்டுட்டு நைட் எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் காலைல சீக்கிரமாக எழுந்துடுங்க. ஸோ எப்பயுமே ஒரு 6 எழுந்துவீங்கன்னா ஒரு 5:30க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைமை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். அண்டு காலையில் எழுந்துட்டிங்க அப்படின்னா நைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 மணிக்கெலாம் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தூக்கத்தை உங்களால் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபுட் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆகும்போது உங்களோட ஸ்கின் டோன்லாம் செம்மையாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டோனை விட உங்களோட ஸ்கின் பிரைட்டன் ஆகிறத நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம். ஸோ அது எவ்வளோ நீங்கள் வெளியே எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணாலும் ஸோ உள்ளார சாப்பிட்ற ஃபுட் சரியில்லை அப்படின்னா சுத்தமாக நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. என்னோடய ஜேர்னியில் நான் 80% ஃபுட்டை மட்டும்தான் கவனமாக பார்த்துப்பேன். அண்ட் மிச்சம் இருக்க 20% தான் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3 நாள் தான் ஆகியிருக்கு. அதனால் இன்னும் எக்ஸசைஸ் பக்கம் போகலை. ஏன்னா உடனே எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மசில்ஸ் எல்லாமே அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம்ஸ் வரைக்கும் கம்மியாக இருந்தது. அண்ட் எப்பயும் ரெகுலராக போடுற ஆலோவேரா ஃபேஸில் ஜெல் மாதிரி போட்டுட்டு அப்படியே மற்ற வேலை எல்லாமே கண்டினியூ பண்ணிப்பேன். ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் தான் போயிருந்தோம். ஸோ காலையிலே போனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் 2 நாள் நான்வெஜ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி ப்ரோட்டீனுக்கு எக்கு சிக்கன் அதெல்லாமே ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போய் ஃபாஸ்ட்டு வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வந்துடுது தான். ஸோ 1 வீக்குக்குன்னு வாங்காமல் ஒரு 3 days 4 days அப்படின்னு வாங்குங்க. ஏன்னா நம்ம நிறையா வாங்கி சேர்த்து வைக்கும் போது அதில் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் வேஸ்ட்டாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 daysக்கு ஒன்ஸ் அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அந்த 4 டேயில் உங்களால் அது இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நானுமே 1 வீக்குக்கு நிறைய 1 கிலோ எல்லாத்துலேயும் ஒரு கிலோ வாங்கிட்டு வைக்கிறது அப்படிலாம் வேண்டாம். ஸோ 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கி வைங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைஸ் ஒரு பக்கம் வச்சுருந்தேன். அண்டு ரசம் சிக்கன் ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அண்ட் காலையில் தன்யா அவங்க அப்பாவுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு
பனானா ஸ்மூதி தான் போட்டிருந்தேன். ஸோ வெயிட் கெயினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ நட்ஸு, சீட்ஸு, பனானா, அது கூட வந்து மில்க்கு, கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நீங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணுங்கள். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அவருக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் நான் வந்து 11 தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும். அதனால் காலையிலே வந்து லஞ்சையும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறையா அந்த கொரியர் வேலை எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள் ஜூஸ்க்காக இன்றைக்கி நான் வந்து குக்கும்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ குக்கும்பர் கூட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். அண்ட் ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஜூஸ், ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஜூஸாக குடிக்கிறத விட அப்படியே சாப்பிட்றது தான் ஃபைபர் கண்டென்ட் அதிகம். இருந்தாலும் காலையில் என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு எடுத்தோடனே எதுவும் ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வெஜிடபிள் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நான் குக் பண்ணிகிட்டே இருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை தான் எடுத்துக்க போகிறேன். அதனால் ஒரு பக்கம் முட்டையை பாயில் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுருக்கேன். அண்ட் சாதம் ஒரு பக்கம் ரெடி ஆகிருக்கு. அண்ட் சிக்கன் வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்காக வெங்காயம், தக்காளி, அண்ட் சிக்கனில் எனக்கு மட்டும் ப்ரெஸ்ட் பீஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து சும்மா 2 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். அண்ட் தெரியணுன்றதுக்காக பெரிய சைஸ் அப்படியே வச்சுருக்கேன் கட் பண்ணாமல். அண்ட் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உப்பு போட்டு வதக்குனா பெட்டர். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு இது நல்லா வந்து வேக விடுங்க. அண்டு இதுவே போதும். ஸோ இந்த ஆயிலே வந்து இதில் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கனில் இருந்தும் உங்களுக்கு ஃபேட் வந்து ரிலீஸ் ஆகும். அதுவே வந்து நல்லா அந்த க்ரீமியாக வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாமே அப்படியே ஒரு பக்கம் சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அண்டு சிக்கனை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா அண்டு உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ என்னென்ன மசாலா இருக்கோ அது அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரை ப்ளஸ் கொஞ்சம் லைட்டாக கிரேவி இருக்கிற மாதிரி சாதத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அண்ட் இதை முடிச்சுட்டு நமக்கு வந்து மாலை கட்டுற வேலை இருக்குது. ஸோ அந்த வேலைலாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்டு காலையிலே குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே கவர் ஆன மாதிரி இருக்கும். அண்டு பிரித்து செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நான் பிளான் பண்ணும்போது அப்படி தான் பிளான் பண்ணிப்பேன். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்த வேலையை பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது. அந்த வேலையை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இதுக்குள்ளார வரும்போது கஷ்டமாக இருக்கும். அண்டு நீங்களும் உங்களுக்காக தனியாக ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஸோ வீட்டில் என்ன குக் பண்ணுறீங்களோ அதுலேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் ஈஸி. அதே மாதிரி ஒரு ஜேர்னிக்குள்ளார வரோம், ஒரு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே வரோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணுவோமோ அதை பேஸ் பண்ணியே உங்களோட லைஃப் ஸ்டைல் கொண்டு போங்க. புதுசாக விதவிதமாக நான் சமைக்கிறேன், யூடியூப்பை பார்த்து இல்லை இன்ஸ்டாவை பார்த்து புது டிஷ்ஷஸ்லாம் கொண்டு வரேன் அப்படின்னா அது எல்லாமே நம்மளால் ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ வீட்டில் இருக்க ரசம், கூட்டு, பொரியல், ஃபிஷ்ஷு, ஸோ இதை வச்சு தான் நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியும். அப்படின்னா நீங்கள் அதை வச்சு மட்டும் தான் மெயின்டைன் பண்ணணும். புதுசாக எதையுமே க்ரியேட் பண்ணாதீங்க. காலையில் நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன், ஸோ நைட்டு நான் வந்து சூப் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படிலாம் கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அண்ட் அதெல்லாமே குக் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு முட்டையும் இது கூட ஒரே ஒரு ஆரஞ்சு பழமும் எடுத்திருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம வேலையை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். அண்ட் இன்றைக்கி சிம்பிளான ரெசிபீஸ் தான். ஸோ ரசம் அண்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அண்டு இது கொஞ்ச நேரம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியதான். நான் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணல, ஏன்னா பாப்பா சாப்பிடுவான்றதுனால கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணலை. ஒரு பக்கம் ரசம் வச்சுட்டேன். நார்மலாக நம்ம மிளகு சீரகம் வச்சு ரசம் வைப்போம்ல, ஸோ அதுதான். தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளித்து அதை மூடி வச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே இந்த இடத்துல வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு 1 டே பிஃபோராக நான் வந்து மருதாணி பிச்சுட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அரைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே மருதாணி அரைக்கும் போது நம்ம வந்து புளி, எலுமிச்சை பழம் அதெல்லாம் வச்சு அரைப்போம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பொடி இலை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே வைக்க தேவையில்லை.
ஸோ அவ்வளோ அவ்வளோ டார்க்காக இருக்கும். நான் இன்னும் வைக்கல. பட் ஆனால் நான் பாப்பாக்கெலாம் வைக்கும்போது பார்த்தேன், என்னோடய விரல் அவ்வளோ செவந்து இருந்தது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மருதாணி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. பட் ஆனால் தண்ணி ஊற்றலைன்னா அரைக்கவே முடியாது அப்படின்றதுனால மிக்சிலே போட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அரைக்கும் போதே தெரிஞ்சுது இது எவ்வளோ திக்காக கலர் வரும் அப்படின்ட்டு. லஞ்சுக்கு நான் 1 கப் ரைஸும் அதே கப்பில் ரசம் எடுத்திருந்தேன். அண்டு சிக்கன் ப்ரெஸ்ட் பீஸ் மட்டும் எனக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எப்படி ஃபுட்டை டெக்கார் பண்ணி சாப்பிட்றேனோ அதே தான் தன்யஸ்ரீயும் கேட்பா. ஸோ அவளுக்கும் அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த பேக்கிங் வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம். அண்ட் மருதாணி அரைச்சாலே தன்யா வந்து மருதாணி வைக்க சொல்வாள். ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்கான பாடி. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பகலில் கொஞ்ச நேரம் வைப்பேன். அதே மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் கையிலலாம் வச்சுருக்க மாட்டாங்க. நார்மல் கோன்னா கூட பரவாயில்ல. இந்த இந்த மருதாணி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நமக்கு கையெலாம். ஸோ அதனால் அவள் கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தா. ஸோ அதுக்கே லைட்டாக வந்து கையெல்லாம் நல்லா செவந்தே இருந்தது. ஸோ அவளுக்கு கொஞ்ச நேரம் அதை வச்சு விட்டுட்டு அப்புறம் நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் மருதாணி அரைச்சிருந்தேன். அம்மாவும் பெருமாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கலர் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கே செம்ம டார்க்காக பிடிச்சிருந்தது. ஸோ நானும் வந்து வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். ஸோ நாளைக்கு தான் வந்து மருதாணி வைக்கணும். ஸோ மருதாணி வைக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மருதாணி வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க் போயாச்சு. இன்றைக்கி பேக்கிங்கில் 3 பல்க் ஆர்டர் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா 108 லக்ஷ்மி காயின் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூட 6 வத்தி திரி ஸ்டாண்டு, பெருமாள் பாதம் ஆர்டரு அண்ட் பிளேட்டில் டிசைன் பிளேட் ஒன்று, சரவணபவ பிளேட் ஒன்று. சரவணபவ பிளேட் வந்து 3 சைஸ் அவைலபிள். சின்னது, இது மீடியம் சைஸு, இதுக்கு அடுத்ததாக ஒன்று பெருசு வரும். அண்டு திரி அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் போடுறதுக்காக இந்த பூவும் அண்டு கஜதியா, ஸோ எலிஃபண்ட் தியா அண்டு சாமிலாம் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட். உங்கள்கிட்ட வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது சாமி ஸ்டாச்சுலாம் வைக்கிறதுக்குன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் நிறையா ஸ்டாச்சு அந்த இடத்துல வைக்க முடியும். ஸோ நானுமே ஒரு 2 ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அண்ட் அப்புறம் ரெட்டு திரி வாங்கியிருந்தாங்க. சரி, ரெட்டு திரி பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு 200 திரி வரைக்கும் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது கடன்லாம் இருந்தால் கடன்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கடன்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால் அந்த திரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்ம எது அதிகமாக நம்புகிறோமோ அது நமக்கு நடக்கும் அப்படின்றது. ஸோ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் அதிகமாக நம்புகிறேன். அதனால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்றது தான். ஸோ நம்ம இன்னுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கோமே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு நம்ம நாளைக்கு சரியாயிடுவோன்றதை மட்டும் யோசிங்க. அண்டு இந்த எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஸோ பேக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. அண்டு லஞ்சு சாப்பிட்டது 1 o'clockலாம் சாப்பிட்டேன். சரி, ஓகே, லைட்டாக கொஞ்சம் சூடாக ஏதாச்சும் குடித்தா நல்லாயிருக்கும். டீ காஃபி தான் அந்த டைமில் நமக்கு தோணும். சரி, ஓகே, பிளாக் காஃபி மட்டும் ஒரே ஒரு கப் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்க போயிட்டேன். பேக்கிங் பண்ணும்போது வீடு இப்படி தான் இருக்கும், ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். ஏன்னா வெளியே போகும்போது வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு திருப்பி உள்ளார வரும்போது வீடு க்ளீனாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வீடு ரொம்ப குப்பையாக இருந்துச்சுன்னா மைண்ட் செட்டே செம்மையாக கொலாப்ஸ் ஆகிடும். அண்ட் நல்லாவே வெயிலாகவே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கொஞ்ச நேரத்தில் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் லைட்டாக மழை தூறி அந்த மண் வாசனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு காஃபியும் குடித்தாச்சு. அண்டு காஃபி குடிக்கிற கேப்பில் அப்பாவும் தன்யா அவங்க அப்பாவும் சேர்ந்து பெரிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஃப்ரேம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பேக் பண்ணுறதுக்காக. அண்டு இப்போ வந்து வைகாசி விசாகம் வருது, June 9. அதனால் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே நிறைய ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதை வந்து ஒன்றையும் எங்களுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு 10 to 15 minutes ஆச்சு ஆகும். ஸோ உள்ளார ஒரு தர்மாக்கோல் வைக்கணும். ஸோ சுற்றி எல்லா பக்கமும் இந்த தர்மாக்கோல் வச்சு செக்யூர் பண்ணணும். அண்ட் அதுக்கு மேலே வந்து டேப் போட்டுட்டு ஸோ திரும்ப அதுக்கு மேலே நாங்கள் ப்ரௌன் டேப் வந்து போட்டு பபுள் ரேப் போட்டுட்டு அப்புறமா பேக் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் உடையிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அண்டு அதுக்கப்புறம் நல்லாவே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் மேலே போயிட்டு வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மழை. அண்டு மழை பிடிக்காதவங்களாம் இருக்கவே முடியாது. பட் ஆனால் மழைலாம் வரும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான் அதிகமாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டில் இருந்தப்போ மழை பெஞ்சுது அப்படின்னா எங்கெல்லாம் ஒழுகுதோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பாத்திரம் வைக்கிறதுக்காக பார்த்துட்ருப்போம். ஸோ அதுதான் அதிகமாக ஞாபகம் வருமே. ஸோ இதெல்லாமே எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எப்பயுமே ஒரே மாதிரி லைஃப் இருக்காது. ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ என்றைக்குமே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அண்ட் உங்களால் முடியாத பட்சத்தில் யாராலையுமே எதுவுமே பண்ணவே முடியாது. அந்த கடவுளாக இருந்தாலுமே சரி 99% நம்ம தான் நம்ம
அவங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். அண்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் என்கிட்ட அதிகமாக சேல் ஆகிறதுல ஃபஸ்ட்டு இருக்கும். அண்ட் பெரிய சைஸ் 27க்கு 21 இன்ச்சு. ஸோ பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கான டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் இன்றைக்கி வந்து நான் டெலிவரிக்கு போகக்கூடாதுதான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் தண்ணி அப்பாவுக்கு பர்த்டே வரதுனால அவருக்காக கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் பார்சல் எல்லாத்தையுமே வண்டியிலே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த விலாகும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற விலாகும் சரி, ஸோ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ வந்துடும். காலையில் 10 o'clock ஷார்ப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். நெட்டோட ஸ்பீடை பொறுத்து அது சீக்கிரமாக அப்லோட் ஆகிறதும் லேட்டாக அப்லோட் ஆகிறதும் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ மழை பெஞ்சுது, அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் கிளைமேட் செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போல்லாம் நல்லா வெய்ய காயும் தான் சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு வெயில் வருது, திடீர்னு மழை வருது. அண்டு எப்போ எப்படி சேஞ்ச் ஆகுன்றது சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியல. அண்டு கிளைமேட் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அண்டு கொரியர் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஷாப்பிங் தான். ஸோ ட்ரெஸ் எல்லாமே எடுக்கலாம்னு சொல்லிட்டு காந்தி ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரியில் காந்தி ஸ்ட்ரீட்டில் போய் ட்ரெஸ் எடுக்கிறது. ஸோ கடைக்கெலாம் இங்கே பஞ்சமே கிடையாதுங்க. எங்கே வேணாலும் எவ்வளோ ஷாப் வேணாலும் பண்ணலாம். அண்டு ப்ரைஸ் வந்து நம்ம எடுக்கிறத பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ போயிட்டு அவருக்காக ட்ரெஸ் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஸோ நான் போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். ஸோ அவங்க தான் ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. அண்டு சில காம்பினேஷன்ஸ் மட்டும் நான் ஃபோனை பார்த்து எடுத்து வச்சுப்பேன். எந்த ஃபேண்ட்டுக்கு எந்த ஷர்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னா முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஆனால் நான் நினச்சேன் பொண்ணுங்க எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எனக்கு அங்கேயே வந்து ஒரு 1 hour டைம் ஆச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு. ஸோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஒரு சைட் பார்த்தா பானிபூரி கடை இருக்கும், ஒரு சைட் பார்த்தா பஜ்ஜி கடை இருக்கும். அண்ட் ஃபுட் ஸ்ட்ரீட்டே அந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ அதப்பெல்லாம் நமக்கு டெம்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்போ நம்ம வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுதான் நம்மளோட பெரிய டார்கெட்டாக இருக்கணும். இந்த 75 டேஸில் நான் பிளான் பண்ணி வச்சுக்கிறது என்னென்னா, தண்ணி தவிர வேறு எதுவுமே வெளியே வாங்கவே கூடாது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நேச்சுரலாக கிடைக்கிறது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கோக்னட் வாட்டர் அந்த மாதிரி மட்டும்தான் குடிக்கணும் இந்த 75 டேஸ் அப்படின்றத பிளான் பண்ணிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வர வழியில் நான் வர வழி மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் தான். ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் நிறைய ஷாப் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து விதவிதமாக சாப்பிடணும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே பீச் ரோடு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப் கடை. ஸோ சூப், சமோசா இந்த கடை ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட சாப்பிட்டதில்லை. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ரொம்ப ஃபேமஸான கடைன்னு போகிற கடையில் எல்லாத்துலேயுமே நான் பல்ப்பு தான் வாங்கிட்டு வரேன். எனக்கு பெருசாக அதில் பிடிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கம்முன்னு வந்தாச்சு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு ஸ்மூதி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓட்ஸ் கஞ்சி தான் காய்ச்சலான்னு நினச்சேன். சரி ஸ்மூதியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பனானா, கொஞ்சமாக வந்து ஒரு 4 டேட்ஸு, ஒரு 4 கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு டோன்டு மில்கில் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதை நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு அப்படியே குடித்தோம் அப்படின்னா ஒரு 1 hourலேருந்து 2 hours வரைக்கும் வயிறு அப்படியே கம்முன்னு இருக்கும். அந்த கம்முன்னு இருக்க கேப்பில் நம்ம படுத்து தூங்கிட வேண்டியதான். ஸோ இதுதான். ஸோ இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கான ரொட்டீனில் என்னெல்லாம் பண்ணேன், என்ன சாப்பிட்டேன், வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அண்ட் வேக்கப் எவ்வளோ, ஸ்டெப்ஸ் எவ்வளோ, எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பார்க்கறதுக்கு என்னவோ ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். நம்ம ஏதோ காலேஜுக்கு நோட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். இந்த நோட்டை ஒன்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபுட் ஷாட்டும் ஆகிடும். ஸோ நான் எந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக் ஆகுதுன்றது எல்லாமே என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நான் குரூப்பில் இருக்கவங்ககிட்ட அதான் சொல்வேன், ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எங்கே இறங்குது, எங்கே ஏறுது, என்ன ஃபுட்டில் உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது, எல்லாமே அதில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், எப்போ வேக்கப் பண்ணேன், தூங்கினேன், அன்றைக்கான டே எனக்கு எப்படி போச்சு, நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன், அது என்ன பிளான் பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே எழுதி வச்சுப்பேன். அதை எழுதி வச்சுக்கிட்டே அப்படியே நோட்டை மூடி ஒரு ஓரம் வச்சாச்சு. அண்ட் அவ்வளோதான். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸோ இந்த கலர் பேப்பர் ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது உண்மையாகவே செம்மையாக நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. அண்டு பாப்பா வந்து மருதாணி வச்சுருந்தால, ஸோ அதெல்லாமே வந்து இன்றைக்கி கை கால் எல்லாத்துலேயும் வச்சு ஒரு வழி பண்ணிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா. ஸோ நன்னி அவங்க அப்பா தான் வந்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னென்னா, நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ நான் எங்கே டெம்ட் ஆகிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அவரே வந்து சாப்பாடும் சிக்கன் இருந்துச்சு அதையும் ஊட்டி விட்டுட்டாரு. அண்ட் ஸோ இந்த ஹெல்ப் தான் நமக்கு எப்பயுமே தேவை. ஸோ
அண்ட் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். ஸோ உங்களுக்கான டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் பாய்.